முல்லை குளிர்ச்சியான பெயர். சூட தெரியாதவன் கையில் இருந்த சொகுசு முல்லை, ரசிக்க தெரியாதவனிடம் கிடந்த இன்ப முல்லை, அனுபவிக்க தெரியாத அசடனிடம் அகப்பட்ட அழகு முல்லை. முல்லை, நீ முல்லை, நான் மனம். இல்லை, ஒரு போதும் இல்லை. கண்ணைக்கு மறுபிலே வந்தவள் கற்பு தவற மாட்டாள். கொள்ளை தலைவா, உன் கொடை வார்த்தைகளை நிறுத்திக்கொள். பேசாதே. இந்த வாழ் உன் வாலிபத்தை ருசி பார்ப்பதற்கு முன் வழிக்கு வந்து விடு. உன் வாழ் நான் உயிரோடு இருக்கும் வரை என்னை ருசி பார்க்க முடியாது. என் அத்தானுக்காக தாங்கி உயிர் அவருக்கே அர்ப்பணமாகட்டும். ஐத்தியக்காரி, ஏன் திகைக்கிறாய்? ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு துணிவா என்று திகைக்கிறாயா? இதோ ரத்தம், எதைக்கே பதில் சொல்லும். ஐயோ, வாழ தெரியாதவன். ஏய் அப்பாவி, தூக்கி எறியவளை. ஒரு பூ வீணா கசங்கி போச்சு. நான் வண்டு, எத்தனையோ பூக்கள் உண்டு. இவள் போனால் நாளைக்கு இன்னொருத்தி. அது சரி. விலை உயர்ந்த முத்து மாலை, ஏராளமான பணம். பணம், பாவை, பச்சரத்தம். என்றைக்கு இந்த நாட்டு மக்கள் என்னை அலட்சியப்படுத்தி வீரமோகனை தளபதியாக தேர்ந்தெடுத்தார்களோ அன்று முதல் இவை மூன்றும் என் லட்சியங்களாகிவிட்டன. அவர்களுடைய ரத்தத்தால் தான் என் அவமானத்தை கழுவிக்கொள்ள முடியும். இந்த சிலர் தப்பிவிட்டனர். நேராக ராஜாங்கத்துக்கு தான் போவார்கள். போகட்டுமே, எத்தனையோ நாளாய் நடத்துகிறோம். யார் கேட்டார்கள்? அரசன் ஒரு உருட்டு சட்டி பொம்மை. உருட்டி விட்ட பக்கம் எல்லாம் உருளுவான். உருட்டி விட ஒரு ராஜகுரு இருக்கும் போது உருளாம என்ன பண்ணுவாரப்பா? சூச்ச கைத்த கையில வச்சுக்கிட்டு மகாராஜாவை சுத்தியில விடுறான். இவங்க ராஜாங்க நடத்துற ஒழுங்கு ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். ஐயோ ஐயோ, இது என்ன அலங்காரம்? தம்பி, அந்த அநியாயத்தை ஏன் கேட்கிறேன்? வியாபாரத்துக்கு போன வழியிலே கொலை, கொள்ளை, பல குடும்பம் பாழா போச்சு. எத்தனை குழந்தைகள், எத்தனை சாவு. ஐயோ, இந்த அக்கிரமத்தை நினைக்கவே முடியலையே. நேரம் இல்லை, இனி பொறுக்க முடியாது. அரசாங்கம் கவனிக்கும் கவனிக்கும் என்று பல நாள் கனவு கண்டு விட்டோம். இனிமேல் கண்டிப்பா ஒரு முடிவு கட்ட வேண்டியதான். அண்ணா சொன்னான் சரி. செல்லுங்களா.
ஆதவன் உதித்தான் தாமரை மலர்ந்தது காதலில் கலந்தது இரண்டும் மாமலர் நாடு மகிழ்வுடனே மது உண்டு வண்டுகள் திரிவதை பார் மாமலர் நாடு மகிழ்வுடனே மது உண்டு வண்டுகள் திரிவதை பார் ஆடுதே அழகாய் அழகாய் ஆடுதே ஆரணி மீது நிலே மாமயில்கள் கூட்டமாய் அகமிகள் புரியும் எழுபாரிதோ அழகுரு தோகையும் விரித்தாடுது ஒயிலாகவே ஆனந்தம் கொண்டேதான் கார்மிகள் காணவே அமைப்புடன் தீர்ப்பதன் பெயர் காடும் என்ப காட்டுதோ கானதனில் வாழும் அடமான்களினமே காண அழகாக மிக சிங்காரமாய் கண்கவர் மருண்ட விழி பார்வையுடனே ஒன்றாகவே துள்ளி உல்லாசமாய் ஓடி விளையாடுகிற காட்டுதனை ஏற்கலப்பை தோளிலேந்தியே உழவோர் எருதை ஓட்டிக் கொண்டேதான் ஏகிடும் காட்டிப்பா ஏற்கலப்பை தோளிலேந்தியே உழவோர் எருதை ஓட்டிக் கொண்டேதான் ஏகிடும் காட்டிப்பா கொண்டு போகும் பெண்டீரும் பயிர் வாழவே கடனையில் வேலை செய்வோரும் வந்தி போதிலே சேர்ந்து வீசியே திரும்பிடும் காட்டுதனை கஞ்சி கொண்டு போகும் பெண்டீரும் பயிர் வாழவே கடனையில் வேலை செய்வோரும் வந்தி போதிலே சேர்ந்து வீசியே திரும்பிடும் காட்டுதனை உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் உயர்ந்த நடனம். நடனகலா ராணிகளே, உங்களை ஆண்டவன் தான் காப்பாற்ற வேண்டும். ஏனென்றால் உங்கள் கலை தெய்வீகமானது. அந்த கலை வளரட்டும், இந்த நாடு தலை தோங்கட்டும். குருசுவாமி, அவர்களுக்கு பரிசளியுங்கள் தங்கள் தெய்வீக கையால். நடனமாதல்லை, ராஜகுரு சொன்னது ஞாபகம் இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். அடுத்த சபா மண்டபத்தில் உங்கள் கலை பன்மடங்கு வளர்ந்திருக்க வேண்டும். முன்னநாட்டு பெருமைகளில் நடனக்கலையும் ஒன்றாக இருக்க வேண்டும். ஆம், அப்பழுக்கு இல்லாத இந்த அரசாங்கம் நாட்டிய ஜோதியால் பிரகாசிக்க வேண்டும். நாட்டியம் என்ன சாமானியமா? அம்பல தாண்டவனின் அரும் கூத்தல்லவா? ருத்ர தாண்டவத்தால் தானே உலகம் ஆடிச்சு. ஆனந்த கூத்தில் தானே அகில உலகமும் பிறந்தது. பார்வதி தேவியும் பரமேஸ்வரனும் ஆடினால் பக்தர்கள் ஆடுவார்கள், பாவையர்கள் ஆடுவார்கள், பார்வையற்ற குருடர்கள் ஆடுவார்கள். பச்சை குழந்தைகள் ஆடும், பாம்புகள் படமெடுத்தாடும், பரந்த உலகமே பரவசத்தால் ஆடும்.
அரசே, யாரோ சிலர் அக்கிரமத்தால் ஆடி போயிருக்கிறார்கள். என்ன அக்கிரமத்தால் ஆடுகிறார்களா? அழைத்து அவர்களை. இந்த கொலு மண்டபம் இதுவரை கண்டாத கோர காட்சி. இந்த கொடுமை புரிந்தது யார்? எங்கே தளபதி? நகரை எடுத்த காட்டுப்பாதையில் இந்த நாசத்துக்கு ஆளானோம். என் மனைவி மரணாவஸ்தையில் இருக்கிறார். இவருடைய இளம் குழந்தை 2 துண்டுகளாகிவிட்டது. கொள்ளைக்காரனின் குருவாட்களுக்கு தப்பி வந்தவர் நாங்கள் சிலர். கொள்ளை கூட்டம், நம் நாட்டு பிரஜைகளின் ரத்தத்தை குடித்து கொழுப்பேறிய குள்ளவெறி கும்பல். அமைச்சரே, இவர்களை உபச்சரித்து நஷ்டத்தை கொடுத்திருப்புங்க. நஷ்ட ஈடு எங்களுக்கா? அரசே, யமன்வாயில் வீழ்ந்த எங்கள் சுற்றத்தார், பச்சை குழந்தைகள், பருவமங்கைகள். மன்னிக்கும், அலட்சியத்தால் அந்த அற்பர் வளர்ந்து விட்டனர். அலட்சியம், அக்கிரமத்தையும் அராஜகத்தையும் அனுமதித்து எங்கள் போன்றவர்களை அல்லலுக்கு ஆட்படுத்துவது, கேட்டால் அலட்சியம் என்று மழுப்புவது. அரசே, இது ஆட்சி முறை அல்லவே. ஆட்சி முறையை கண்டவர்கள் அறிவாளிகள். இது அரச சபை என்பதை ஆலோசித்து பேசுங்கள். அதற்கு நீர் யார்? நீர் யார்? இவர் அறிவு பொக்கிஷம், அரண்மனை குருநாதர், அரசரே பணியும் ராஜகுரு. ஆமா, அத்தனை உண்மை, உண்மை, உண்மை. குருசுவாமி, அவர் கொதித்து போயிருக்கிறார்கள். நீங்கள் வேற குத்திவிட வேண்டாம். அதுவும் சரிதான். தளபதி அவர்களே, நாங்கள் பயமின்றி வாழத்தானே உங்களை படைத்தலைவராக கேட்டுக்கொண்டோம். ஆமா, படத்தளர்கைத்தான் இப்பெருமடி சார். அரசே, தாங்கள் ஆணையிட்டு நான் மறுத்தது கிடையாது. இன்று முதல் 8 நாட்களில் அந்த துஷ்டர்களின் கொட்டம் அடங்க வேண்டும். ஆணை. நீங்கள் போற கேட்கணும். அவர்களை உபச்சரித்து வேண்டியது கொடுத்தனுப்பு. கல்வரை கண்டுபிடிக்க இவ்வளவு கஷ்டம் வேண்டியதில்லை. குருசுவாமி, தாங்கள் கூறும் திட்டம் ஒரு சிறு வேள்வி, அந்த யாகத்தின் வேகத்தில் பூசிங்கி விடுவார்கள். ஆஹா, மிகவும் சுலபமான வழி. வேடிக்கை. என் வீரத்தால் கல்வரை பிடித்து வருகிறேன். பிறகு வேண்டுமானாலும் அது யாக நெருப்பில் வேக வைக்கலாம். நான் பேசுவது பரிகாச வார்த்தை அல்ல, பைத்தியக்கார வார்த்தைகள். வீரமோகன், நீர் அரச தளபதி, நான் அரச குரு. ஸ்தான பேதத்தை மறந்து மரியாதை கட்டு உளறுகிறீர். ஆமா, மரியாதையாக பேசுங்கள். மரியாதை வேறு, அவர் மடமைக்கு அடிபணிவது வேறு. குருஜி, அரசியல் பாதுகாப்பு தளபதியை பொறுத்தது. அவர் இஷ்டப்படி நடக்கட்டுமே. ஹே ராஜன், நிதானிக்காமல் முடிவு கூறுகிறீர். அமைச்சர் நீதிதேவர் நல்ல விவேகி, அவர் ஆலோசனை கேளுங்கள். வீரம் பெரிதா வேள்வி பெரிதா என்பதை அவர் விளக்கட்டும். காலமும் நிலையும் அடிக்கடி மாறும். இந்த விஷயத்தில் வீரம் சாதிப்பதை வேள்வி சாதிக்க முடியாது. கலகரத்திலே உங்கள் வேலை ஆரம்பமாகலாம். வீரர்களே, சிங்கங்கள் உலவும் காட்டிலே சிறுநரிகள் திரிவது போல இன்று நமது நாட்டை சுற்றி அடைகிறது ஒரு சோதாக்கும். எண்ணிக்கையிலே குறைந்த அந்த இதயமற்ற கூட்டம் வஞ்சகத்தால் வாழ்கிறது. நிரபராதிகளின் சொத்துக்களை சொந்தமாக்கிக் கொள்கிறது. அனாதிகளின் ரத்தத்தை அள்ளி குடிக்கிறது. நாட்டிலே ஆட்சி நடக்கிறதா என்ற கேள்வி கிளம்புகிற அளவுக்கு அவர்களின் அட்டகாசம். இனி பொறுமை இல்லை. அந்த கொள்ளை கூட்டத்தை விட்டு வைப்பதாக உத்தேசம் இல்லை. கொதித்து கிளம்புங்கள். அவர்கள் சிலர், நாம் பலர். அவர்கள் சூழ்ச்சிக்காரர்கள், நாம் சூரர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் 10 பேருடன் கிளம்புங்கள். அந்த பாவிகளை காடுகளில் தேடுங்கள், மரங்களில் பாருங்கள், குகைகளில் நுழையுங்கள். கல்வர் சிக்கினால் காலதாமத வேண்டாம். கைகால்களை வெட்டி எறியுங்கள், முதுகெலும்பை நொறுக்குங்கள். அந்த மூர்க்கர்களை முண்டங்களை பொடி செய்யுங்கள். சிங்க தமிழர்களே, சீறி எழுங்கள், புறப்படுங்கள். வெற்றி தளபதி தந்திரக்காரன். ஒருவேளை யாராவது புது ஆட்களை பிடித்து கல்வன் என்று காட்டி புகழ் பெற்றுக் கொள்வான். செய்யலாம், செய்யலாம். நல்ல கற்பனை. தளபதி நயவஞ்சகர் அல்ல. நாயை பிடித்து பூனை என்று காட்டினால் நம்புவதற்கு ஆள் வேண்டாமா? சிந்தனை இல்லாதவர்கள் எதையும் நம்புவார்கள், எதையும் சொல்வார்கள். நம்பிக்கை என்பது ஒரு வியாதி.
மனித சமூகத்தின் மாறாத தொத்து நோய். ஆம், உண்மையாகவே இது உண்மை, உண்மை, உண்மை. நான் சொல்லுகிறேன், கொள்ளைக்காரன் அகப்படவே மாட்டான். தேவி நியாயத்தின் பக்கம் இருக்கிறார். ஏன் விவாதம்? கள்வரை பிடிக்க யார்தான் தகுதி என்பதை குருசுவாமிகளே கூறட்டுமே. உண்மையை சொன்னால் தற்பெருமை என்பீர்கள். கொள்ளைக்காரரை கூட்டோடு அழைப்பது என் சம்ஹார வேள்வி. சம்ஹார வேள்வி சாமான்யமா? சாட்சாத் சிவபெருமானே ருத்ராண்டவ மூர்த்தியாக அன்னை பராசக்தியுடன் ஆடிக்கொண்டு நெருப்பும் நெய்யும் கலந்த அவிர்வாகத்தை வாங்கி புசிப்பான். அதன் பிறகு அதர்மம் அழியும், அக்கிரமம் சாயும், பொய்யும் புழுகும் ஓயும், தர்மம் தலை தோங்கும், நீதி செழிக்கும், நாடு வளமாகும். அது இல்லையே, உண்மையான கல்வனை பிடிக்க உகந்தவன் உத்தம வீரன், இளம் சிங்கம் என் மகன் பார்த்திபன் தான். ஆமா, பார்த்திபனைத்தான் அனுப்ப வேண்டும். தளபதியால் முடியாவிட்டால் பிறகு பார்த்திபனைத்தான் அனுப்ப வேண்டும். இசைக்கலையே நிதாமே மேலான கானத்திலே ஆனந்தம் பெறார் யாரே. இசைக்கலையே நிதாமே மேலான கானத்திலே ஆனந்தம் பெறார் யாரே. இசைக்கலையே வானோர் பால் வானோர் பால முதலாய் ஓருயிரினம் உள்ள மயங்கீதனாதம். வானோர் பாலர் முதலாய் ஓருயிரினம் உள்ள மயங்கீதனாத தொல் கேட்டுமே இன்னிசை தொல் கேட்டுமே பொல்லாத நாகமும் தொல் கேட்டுமே பொல்லாத நாகமும் தன்னை மறந்தாடும் நிலை காணும். தன்னை மறந்தாடும் நிலை காணும் உலகினிலே இசைக்கலையே. வீணையில் எழுநாதமோடு புதுமையும் கூடிடவே குரலே தெளிவாய். வீணையில் எழுநாதமோடு புதுமையும் கூடிடவே குரலே தெளிவாய். மேலான இனிய ராகநயமுடன் ஸ்ருதியும் தாளமும் நன்றிணைந்திடவே. மேலான இனிய ராகநயமுடன் ஸ்ருதியும் தாளமும் இணைந்திடவே. பாவமோடு தான் சொல்லும் எளிதாய் பொருள் மேவும் இசை பாட கலை பாடினால் இதயமீது உவகையே துள்ளிடவே கலையை யாவரும் புகழாரே. கிடைக்காததே கிடைக்காததே சங்கீத ஞானமே கிடைக்காததே சங்கீத ஞானமே. வையமீதில் ஒரு நிதியாமே புகழறிய இசைக்கலையே நிதாமே மேலான கானத்திலே ஆனந்தம் பெறார் யாரே. இசைக்கலையே அழகே உருவெடுத்தார் போல் வந்திருக்கிறாளே. யார்? மந்திரிகுமாரி தானே? அவள் இல்லையடா, ராஜகுமாரியை பற்றி சொல்லுகிறேன். அடடே நிறுத்தப்பா, மூச்சே நின்று விட போகிறது. நான் அவளை சிறுபிராயத்தில் தான் பார்த்திருக்கிறேன்.
நடுவில் நான் நகரை விட்டு போகாதிருந்திருந்தால் அரசகுமாரி பாடு ஆபத்துதான். அப்பாவி, அவள் உண்மையிலேயே பெண்தானா அல்லது? ஏன் உன் கண்ணுக்கு பேயாக தெரிகிறதோ? ஆஹாஹா. அழகு என்னும் வர்ணக்குளம்பால், இளமை என்னும் இன்பச் சுவரில் பருவம் என்னும் கோல் கொண்டு தீட்டப்பட்ட சித்திரமாக தெரிகிறது. அது மட்டுமா, அந்த ஓவியத்துக்கு நிலாமெருகும் கொடுக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. அது மட்டுமா, அந்த ஓவியத்தின் ரத்தன அதரங்களுக்கிடையே முத்துக்களை பதித்திருப்பதாக தெரிகிறது. அது போதும். மட்டுமா? முக்கியமாக ஒன்று தெரிய வேண்டும். என்ன? அவள் மகாராஜாவின் மகள். அதுதான் தெரியுமே. அப்பாவி, நான் எப்படியும் அவளை அடைய வேண்டும். அடை. அதற்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. ஒன்றென்ன, இந்த நேரத்தில் இது போன்ற உருப்படாத யோசனைகள் 9000 தோன்றும். என் எண்ணத்தை அவளுக்கு ஒரு ஓலை மூலமாக எழுதி அனுப்பினால் படிப்பாள். அந்த ஓலையில் நாளைய தினம் என்னை வந்து சந்திக்கும்படியாக எழுதப் போகிறேன். அதை அவள் படித்தவுடன் அரசனிடம் காட்டுவாள். முட்டாள், அப்படியா எழுதுவேன்? அப்படி எழுத மாட்டாய். அப்பாவி, அந்த ஓலையை யாரிடமாவது காட்டினால் கூட எங்கள் இருவருக்கும் ஏற்கனவேயே தொடர்பு இருப்பதாக அர்த்தம் தொரிக்க வேண்டும். இதோ பார். அன்பு நிறைந்த அழகு தெய்வமே. பெண்களினால் உயர்வாகிடுமே புவி வாழ்வதுவே தானே. பெண்களினால் உயர்வாகிடுமே புவி வாழ்வதுவே தானே. வீரத்தம்மை நாட்டினுக்கு இங்கே விளங்கும் மேன்மையாலே. வீரத்தம்மை நாட்டினுக்கு இங்கே விளங்கும் மேன்மையாலே. பெண்களினால் உயர்வாகிடுமே புவி வாழ்வதுவே தானே. காணில் வாழும் கவஞானி காவியமே புனையும் கவிஞன். காணில் வாழும் கவஞானி காவியமே புனையும் கவிஞன். கலை ஆர்வத்தோடு வாழும் அறிஞன். கலை ஆர்வத்தோடு வாழும் அறிஞன். தமிழ்நாட்டினுக்கே அளித்தோர் யாரே. பெண்களினால் உயர்வாகிடுமே புவி வாழ்வதுவே தானே. பெண்களினால் உயர்வாகிடுமே புவி வாழ்வதுவே தானே. தீரை எண்ணி துணிந்தே தான் காதலரை இங்கு தேர்ந்தெடுப்பார். தீரை எண்ணி துணிந்தே தான் காதலரை இங்கு தேர்ந்தெடுப்பார். மகிழ்வோடு தியாக வாழ்வே வாழ்வார். மகிழ்வோடு தியாக வாழ்வே வாழ்வார். எதி நேரிடினும் மனமே மாறார். பெண்களினால் உயர்வாகிடுமே புவி வாழ்வதுவே தானே. பெண்களினால் உயர்வாகிடுமே புவி வாழ்வதுவே தானே. அப்பா, எங்கேயம்மா புறப்பட்டு விட்டாய்? ஜீவரேகாவை பார்த்துவிட்டு வருகிறேன் அப்பா. பிரதேசங்களை மன்னன் தட்டி கழிக்கும் அளவுக்கு நிலைமை தலைகீழாகிவிட்டது. அமைச்சன் தெய்வ பக்தி உள்ளவன், அவனும் என்னை மீறிவிட்டான். தடுக்க முடியாத முடிவு, தலைபோகும் ஆபத்து. பார்த்திபா, என்னை தளபதியாக தேர்ந்தெடுக்காத இந்த நாட்டு மக்களின் தலைகளை பந்தாடுவதில் நான் தனி ஆனந்தம் காண்கிறேன்.